வணக்கம் அன்றும் இன்றும் நேர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, சேந்தநாடு டு பண்ருட்டி போகிற வழியில் மருதூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். மருதூருக்கு பக்கத்தில் ஒரு வயல்வெளிக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மணின்னு ஒரு அண்ணன் இருக்கு. அப்படியே அவர் கூட சேர்ந்து அட்டகாசமாக நாட்டுக்கோழி திருநெல்வேலி ஸ்டைலில் அம்மியில் வச்சு நசுக்கி மசாலாவை போட்டு அரைச்சி வேறு லெவலில் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவை, வாங்க மக்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இது நல்லா அரைச்சி வச்சு கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது நீங்கள் அந்த லெவலில் அரைச்சி வச்சாக்கா அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இன்னும் சூப்பராக இருக்கும். திருநெல்வேலி ஸ்டைலில் அதுதான். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, வெங்காயம் தக்காளி அள்ளி அரைக்க போகிறோம். இதையும் அரைச்சி தான் பார்க்கணும், இதையும் அரைச்சி தான் சாப்பிடணும். அப்போதான் எல்லாமே அரைச்சி வச்சாதான் டேஸ்ட்டாக பண்ணி. ஆமாண்ணா, அப்போ தான் அரைச்சி வச்சாதான் அவ்வளோ டேஸ்ட்டு வரும், உடம்புக்கு நல்லது. இதையும் ஓரளவுக்கு நம்ம அரிஞ்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒன்று குத்தலாக எடுக்கணும். அப்போ தான் வேவறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மணி சொல்லுங்கண்ணா, நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரட்டல் செய்ய போறோம். என்ன ஒரு ஸ்டைல்ல? திருநெல்வேலி ஸ்டைல்ல செய்ய போறோம். திருநெல்வேலி ஸ்டைல்ல நாட்டுக்கோழி பிரட்டல் பண்ண போறோம். பிரட்டல் வறுவல் எல்லாமே எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. திருநெல்வேலி ஸ்டைலான்னு எனக்கு தெரியாது, அது வந்து மணி தான் சொன்னபடியே. அதுக்கு திருநெல்வேலி ஸ்டைல்ல நாட்டுக்கோழி பிரட்டல் பண்ண போறோம். எல்லாமே அம்மியில வச்சு வேற லெவலில் அரைச்சி பண்ண போறோம். அரைச்சாலே அது டேஸ்ட் வேற. அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு வாங்க மக்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். மஞ்சத்தூள் இருக்கு, மல்லித்தூள் இருக்கு, மிளகுத்தூள் இருக்கு, வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். கூடவே கல்லுப்பு இருக்குது. நாட்டுக்கோழியை சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாவை நல்லா அம்மியில் அரைச்சி வச்சுருக்கு. மணி சொல்லலாம், நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? சமைக்கலாம். ஓகே, நல்லா இருக்குமா? நல்லா இருக்குண்ணா, நீங்க சூப்பரா இருக்குண்ணா, வேற லெவலா இருக்கா? அப்படியா? ஆமாண்ணா. சரி வாங்க, அடுப்பு வச்சுலாமா? வைக்கலாம். ஓகே மக்கள், அடுப்பு பிரகாசமா சமைக்க போறோம். ஒவ்வொன்றா வாங்க மக்களை பார்க்கலாம். செம்ம டேஸ்டா சாப்பிடுறோம் இன்னைக்கு. பார்த்துருவாங்க. பட்டை லவங்கம் தான் வறுக்க போறோம். பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த கொஞ்சோண்டு இது சோம்பு கொஞ்சம் கூடவே வந்து கசகசா போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்றோம், சட்டி வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம். கரெக்டா வறுத்து எடுத்துக்கிறோம் மக்களை. நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சமா கசகசா கூடவே வந்து பெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பொன் வறுவலா வறுத்து எடுத்து வச்சாச்சு. நம்ம திரும்ப என்ன பண்ண போறோம், சட்டி வச்சு எண்ணெய் ஊத்த போறோம். சூப்பர், எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா அம்மியில் அரைச்சி வச்சிருக்கோம். இதை போடுவோம் மணி. வெங்காயம் தக்காளி சூப்பராக அரைச்சி வச்சிருக்கோம், அதை போட்டுடலாம் மக்களே. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்தே போட்டாச்சு. அடிச்சது இஞ்சி பூண்டு நல்லா அம்மியில் அரைச்சி வச்சிருக்கோம், அதை போட்டுடலாமா? அதையும் போடலாம். அடுத்து அதை கொடுங்க, நான் போடுறேன். அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுரும். வேற லெவலில் இருக்கும் போது இன்னைக்கு மணி சிக்கன் செம்மையாக இருக்குண்ணா. சூப்பராக பார்க்கும்போதே வேற லெவலில் இருக்கு.
வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதை போட்டாச்சு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போடுங்க, உருவி போடுங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. அடுத்து என்னென்ன போடணும்? கறி போடணும். கறி போடலாமா? ஆமா, சூப்பரா போடலாம். கொடுங்க, நான் போடுறேன். போடுங்கண்ணா. கறி போட போறோமா? கறி போடுறோம். நான் கிண்டி போடுறேன்டா. போடலாம். கலகலப்பா இருந்தா ஏடா சோகமா இருக்கு. சோகமா இருக்குடா. சிக்கன் சாப்பிடுறீங்களா? கறி போடுறேன், கறி போடுறேன். கறி வெந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். போடலாமா? உப்பு போடலாம். கறி நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போறோம். மஞ்சள் தூள் போட போறோம். ஆமா, போட்டுருங்க கொஞ்சம். கறி வந்து பாத்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு ஓரளவுக்கு நல்லா கதகதன்னு ஆயி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது? கொஞ்சமா தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்தி மூடி வைக்க போறோம். கொஞ்சம் ராஜவேல் ஊத்தலனா தண்ணி ஊத்து. இடிக்கும் போது நல்லா வாசனை தூக்குது. ஒரு கட்டு கட்டினாதான் முறையா இருக்கு எனக்கு. எல்லா கறி எல்லாமே வந்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அரைச்சி வச்சிருக்கிற வரமிளகாய் போட போறோம். ஆமா, வரமிளகாய் போட்டு சாந்து போடுறோம். சாந்து அப்புறம் என்ன போடுறோம்? அதுக்கு அடுத்தது மல்லித்தூள் போடுறோம். மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. கரம் மசாலா மூணுமே போட்டுறோம். ஆமா, ஒன்னொன்னா போடலாம். பொடி அப்படியே மல்லித்தூளையும் போட்டுரும். மல்லித்தூள் ஓகே. அடுத்து கரம் மசாலா. அண்ணா கறி வந்து பக்காவா வெந்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண, முதல்ல வறுத்தம் பாருங்க. பட்டை லவங்க கரம் மசாலா போட்டுருங்க. இதையும் கொஞ்சம் வறுத்துறீங்க. இதை போட்டு பிறக்கிற மக்களே, இந்த வறுத்த மசாலா நம்ம போட்டுறோம். சூப்பரா ரெடி ஆகி போச்சு மணி. அதாவது திருநெல்வேலி ஸ்டைல்ல செஞ்சு. ஆனா திருநெல்வேலிக்காரங்க பார்த்துட்டு திட்டினாங்கன்னா 40 ரூபாய் கிடையாது. நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. வாசனை பார்த்தாலே கலரே வேற லெவல்ல இருக்கு. இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டோம். இறக்கிடுங்க. இன்னைக்கு வந்து மணி வீட்டு தோட்டத்துக்கு, நண்பர் வீட்டு தோட்டத்துக்கு எல்லாமே மணியோட ஃப்ரெண்டு. இப்போ வந்து எனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இங்கே வந்தால் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக வீடியோ பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா கலரே வேறு லெவலில் இருக்குது. பேசிக்கிட்டே இருந்தால் கலர் எல்லாம் சாப்பிடுங்க நண்பா. கிட்ட வாங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்தா எப்படி சாப்பிட்றது? நான் கொடுக்கட்டுமா கையில்? இல்லைன்னா கலரே வேறு லெவலில் இருக்குது. மணி, நீ உண்மை சொன்னியா பொய் சொன்னியா தெரியல. திருநெல்வேலி ஸ்டைலு உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுடைய அன்றும் இன்றும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம்களே. நன்றி, வணக்கம்.